2 நாள் பயணமாக மதுரை வந்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துவதுடன் மாலையில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறார். அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்க மத்திய அமைச்சர் அமித் ஷா மதுரை வந்துள்ளார். ராணுவ விமானம் மூலம் நேற்றிரவு மதுரை விமான நிலையம் வந்தடைந்த அவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை, சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஆர்.பி. உதயகுமார், செல்லூர் ராஜு ஆகியோர் வரவேற்பு அளித்தனர். தனியார் விடுதியில் தங்கியுள்ள அமித் ஷா இன்று காலை 11 மணி அளவில் மீனாட்சியம்மன் கோயிலில் தரிசனம் செய்ய திட்டமிட்டுள்ளார். மதியம் நடைபெறும் நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்கும் அமித் ஷா தமிழக பாஜகவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து பேச உள்ளதாக கூறப்படுகிறது. மாலை 4 மணி அளவில் மதுரை ஒத்தக்கடை பகுதியில் நடைபெறும் பாஜக பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார். நிகழ்ச்சிகளின் இடையே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் ஆகியோரை அமித் ஷா சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் முக்கிய தலைவரான அமித் ஷா தமிழ்நாட்டிற்கு வருவது மட்டுமின்றி அவர் மதுரைக்கு வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அமித் ஷாவின் மதுரை வருகையின் பின்னணி என்ன, வியூகங்கள் என்ன என்பது குறித்து விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ்நாட்டில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்த பாஜக 4 எம்எல்ஏக்களை பெற்றது. அதன் பின்னர் கடந்த ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் வாக்கு சதவிகிதம் அதிகரித்தாலும் ஒரு எம்பியை கூட பெற முடியவில்லை. அதிமுகவுடனான கூட்டணி முறிந்ததே அதற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. எதிரணியில் இருந்த அதிமுக, பாஜக தனித்தனியாக களம் கண்டது திமுக கூட்டணிக்கு சாதகமாக அமைந்ததாகவும் கருதப்படுகிறது. ஒருவேளை அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக ஒரே கூட்டணியில் இருந்திருந்தால் சுமார் 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கலாம் என வாக்குகளின் அடிப்படையிலான கணக்கீடுகளும் முன்வைக்கப்பட்டன. இந்த கணக்கீடுகளின் அடிப்படையிலும் அனைவரும் இணைந்து போட்டியிட்டால் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியும் என்ற நம்பிக்கையிலும் தான் அமித்ஷாவே நேரடியாக களமிறங்கி அதிமுக கூட்டணியை உறுதி செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இது தவிர பாஜக மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை மாற்றப்பட்டு அதிமுகவில் இருந்து பாஜகவுக்கு வந்த நயினார் நாகேந்திரன் தலைவராக்கப்பட்டார். கடந்த மக்களவைத் தேர்தலில் மதுரை, தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 5 தொகுதிகளில் பாஜக கூட்டணி 2ஆம் இடம் பெற்றதன் மூலம் தென் மாவட்டங்களை நோக்கி பாஜகவின் பார்வை திரும்பியிருப்பதாகவும் அதன் தொடர்ச்சியாகவே நயினார் நாகேந்திரன் தலைவராக்கப்பட்டிருப்பதாகவும் கருதப்படுகிறது. மேலும் அவர் சார்ந்த சமூகத்தின் வாக்குகளை ஈர்க்கும் முயற்சியாகவும் பார்க்கப்பட்டது. பாஜக தென் மாவட்டங்களில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் வரும் 22ஆம் தேதி மதுரையில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருப்பதும் கவனிக்கத்தக்கதாக மாறியுள்ளது. அடுத்த சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு ஓராண்டே இருக்கும் நிலையில் தென் மாவட்டத்தில் செல்வாக்கை அதிகரிக்க வேண்டும் என்ற அடுத்த கட்ட முயற்சியாகவே அமித்ஷாவின் மதுரை வருகை அமைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அமித்ஷாவின் கடந்த அரசியல் ரீதியான தமிழ்நாடு பயணத்தில் அதிமுக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் இன்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் போன்ற தென் மாவட்டத்தின் முக்கிய அரசியல் தலைவர்கள் அமித்ஷாவை சந்திப்பார்களா என்பதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளை நடத்துவதன் மூலம் தென் மாவட்ட மக்களின் மத்தியில் தங்களின் செல்வாக்கை உயர்த்த நினைக்கிறது தமிழக பாஜக. தென் மாவட்டத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் அண்மையில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் மதுரையில் நடந்த நிலையில் பாஜகவும் மதுரையை முன்னிலைப்படுத்துவது அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.